ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம இந்த ஸ்டார் ஹெட்ரூமுக்கு ஒரு பார்டர் டிசைன் மாதிரி ஸ்வீப் கமெண்ட் வச்சு கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர், காம்போனன்ட், மாடல் இன் பிளேஸ், ஜெனரிக் மாடல், ஓகே, செட் பிக் ஏ பிளேன், ஓகே. ஸோ நான் இந்த டாப் போர்ஷனை செலக்ட் பண்ணுறேன், ஸ்வீப். ஸோ ஸ்வீப் கொடுத்த உடனே இங்கே நமக்கு பிக் பாத் இல்லை ஸ்கெச் பாத் அப்படின்னு கேட்கும். ஸோ பிக் பாத் கொடுத்துக்கிறேன், பிக் 3D எட்ஜ். ஸோ இந்த பாத் அப்படியே நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை சுற்றி தான் நான் வரைய போகிறேன். ஓகே, பார்த்து கிளிக் பண்ணியாச்சு. இப்போ செலக்ட் ப்ரொஃபைல், எடிட் ப்ரொஃபைல். ப்ரொஃபைல் நம்ம வந்து வரைய போகிறோம். ஸோ ரைட் சைடு திருப்பிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணல, ஸோ இதை அப்படியே வந்து ஃபினிஷ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே. இது ஒரு சிம்பிளாக ஒரு பார்டர் மாதிரி. இதில் நம்ம டிசைன்ஸ் கொடுத்தாலும் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வரும். அது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஸ்வீப், செலக்ட் ப்ரொஃபைல், எடிட் ப்ரொஃபைல். அங்கே இதோட சைஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1 inch இருக்கிறத வந்து ஒரு 2 inch கொடுத்து பார்க்குவோம். ஸோ ரைட் சைடு திருப்பி நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபினிஷ் ஃபினிஷ். ஸோ இது போதும், இதுக்கு மேலே பெருசாக தேவைப்படாது. இதில் நீங்கள் ஏதாவது டிசைன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அந்த ஸ்வீப் வந்து கிரியேட் ஆகிடும். நம்ம வரைகிற ப்ரொஃபைலில் வந்து என்ன மாதிரி டிசைன் வேணாலும் கொடுத்து நம்ம ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்வீப் டூலை யூஸ் பண்ணி எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஒரு ப்ரொஃபைலை வரைஞ்சிட்டு அப்படியே அது ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்து செலக்ட் பண்ணுறோம்னா அந்த ஃபுல் பார்த்துக்கும் அந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம கிரியேட் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.